வணக்கம். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். நேற்றைய தினம், அதாவது 3/9/25 புதன்கிழமை அன்னைக்கு நமது பாரத நாட்டினுடைய ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க திருச்சியில் தான் இருந்தாங்க. குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையிலேயே நேரடியாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துட்டாங்க. உள்ளார அந்த அதிகாரிகள் அனைவரும் அங்கே தான் இருந்தாங்க. மேலும் அந்த பட்டாச்சாரியர்கள் அவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ராஜகும்ப மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழு மரியாதை, பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. உள்ளார என்ட்ரன்ஸ்லேயே யானை இருந்தது. இந்த யானைக்கு பழங்கள்லாம் கொடுத்தாங்க, ஆப்பிள் போன்ற பழங்கள்லாம் கொடுத்தாங்க. அதன்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு கோயிலுக்குள்ளார வீடியோ யாரையும் அலோவ் பண்ணலை. அந்த பட்டாச்சாரியார் அவர்கள் முழு எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக அவருக்கு கொடுத்தாங்க. கோயிலை சுற்றி பார்த்துட்டு அதன் பிறகு தான் அவங்க டெல்லிக்கு புறப்பட்டாங்க. அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று நம் திருக்கோவிலுக்கு வந்திருந்தார்கள். மிகவும் சிரத்தையாக ஒவ்வொரு கோவிலும் கருடாழ்வார் சன்னதி முதலில் சேவித்தார்கள். அடுத்தது பெரிய பெருமாளிடத்திலே வரும்போது அவருடைய முகமானது ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கும் இது ரொம்ப இவ்வளோ பெரிய கோவிலுக்கு நாங்கள் நினைக்கவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த ரங்கநாத சுவாமியை தாயாரையும் தரிசனம் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன மாதிரி வந்தாங்களோ அதை விட நல்ல சந்தோஷமாக பெருமாள் சேவித்ததில் அவங்க சொன்ன வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கூர்மையாக கவனித்தாங்க. இவ்வளோ விசேஷமான ஒரு கோவில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது எங்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக பண்ணணும் சார். யானைக்கு பழம் கொடுத்தாங்க, வேற எதுவும் இன்னும் முக்கியமாக வேற எதுவும் இல்லை? அது மாதிரி ஏதாவது இந்த எம்பெருமான ராமானுஜ சன்னதி போகும்போது சொல்லும்போது இந்த யுக தர்மத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அதுக்காக தான் எம்பெருமான ஆச்சாரிய சம்பந்தத்தில் சொல்கிறான், ஓம் நமோ நாராயணான்னு சொன்னாவே நமக்கு எல்லா விதமான பாபங்களும் போயிடுன்னு சொன்னேன். உடனே அம்மா 6 தடவை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு மனமுருகி எம்பெருமான ஆச்சாரிய சம்பந்தத்தில் அவன் ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சான். அதுவும் பெரிய விசேஷம்.